வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். சம்மதித்து மாதர்கள் எல்லாம் ஒன்று கூடி தண்ணீர் எடுக்க போகும்போது ஆத்துக்கு போனா ஐர சத்தம் மதக்கும், குளத்துக்கு போனா என்ன நடக்கும், கடத்துக்கு போனா ஊத்துக்கு போனா. அதனாலே ஆளரங்கா கஷம் அப்படின்னா ஆணல பெண்ணல. ஆணல பெண்ணலை எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? ஆணல பெண்ணல இந்த அலையை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி, அமைதியா ஆணல பெண்ணல. ஆணல அவைக்காடு போட்டு இறைச்சல் போட்டு கூச்சல் போட்டு வரும், அதெல்லாம் ஆணல. பெண்ணல ஆந்தாம் வந்து அமைதியா வரும், அதுதான் பெண்ணல. அந்த காலத்துல ஆணல தான் அவைக்காடு போடும், பெண்ணல அமைதியா தான் இருக்கும். இந்த கால பெண்ணல வருதே வரத்து இறைச்சலும் கூச்சலும் அவையத்தை பார்த்தனா முடியாது முடியாது. அதனாலே ஆணல பெண்ணல. ஆணலையில தண்ணீர் கொண்டா 4000 நங்கை அழிந்து போவாள் அல்லவா? பெண்ணையிலே சென்று தண்ணீர் எடுக்க வேண்டும் வந்து அப்படியே பெண்ணலையில் சென்று வந்து தண்ணீர் கோரி கொண்டு வந்து சாமி தனக்கு தண்ணி ஊத்துவார், தனக்கு தண்ணி ஊத்துவார், சமுதாயங்கள் நடத்துவார், சமுதாயங்கள் தான் நடத்தி இந்த வேலை ஒரு நாளதனம் அதிலே அம்மே 8 பேர் 4000 நங்கையவா 4000 என்ன விதம் இருக்கானா அம்மா 4000 நங்கையவா
என்ன தவறுகளை நாங்கள் செய்தோம்? ஏன் இந்த சந்தன மாங்காவை விட்டு நாங்கள் எதற்காக வெளியே போக வேண்டும்? நாங்கள் எதற்காக வெளியே போக வேண்டும்? தாத்தா என்ன குற்றம் நாங்கள் செய்தோம்? என்ன தவறு நாங்கள் செய்தோம்? நாங்கள் எதற்காக வெளியே போனோம்? அப்படியே போனோமானா ஊர் என்ன, பேர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, நடந்ததொரு விவரம் என்ன, உள்ளதையும் உள்ளவாடி ஒளியால சொல்ல வேணும் என்றுதானே கேட்ட போதே, நாளைக்கம்மா கேட்ட போதே, நாளை நங்கை கேட்ட போதே, மாமுனியும் யாரு சொல்வா? இதுவரைக்கும் எங்களை பிடிச்ச கணவனுக்கு ஏன் இப்ப எங்களை பிடிக்கல? என்ன தப்பு நாங்கள் செய்தோம்? என்ன தவறு நாங்கள் செய்தோம்? என்ன குற்றங்களையா நாங்கள் செய்தோம்? ஏன் சந்தன மாங்காவை விட்டு வெளியே போக வேண்டும்? எதற்காக வெளியே போக வேண்டும்? அப்படியே நாங்க போனமே. ஆனா என் தாத்தா என் பெரியவர குறி என்ன பேரு என்ன? எனக்கு வேலையான வேலையம்மா, வேலையான வேலையம்மா, விளையாட ரசமையோ, ஆயிரத்து நங்கையம்மா, வாடுதாள் வாடுதாள், ஆதாடி போட்டுவாரா, வீரப்பெல்லாம் வீசலையாக, வெற்றி கொண்ட திருமுகம்மா, ஓரப்பெல்லாம் தங்கம்மா,
நாலாயிரத்து நங்க நங்கையரே பாருங்க, இந்த சந்தனமாங்காவை விட்டு நீங்க வெளியே போக வேணும் என்று சொல்ல ஐயா பெரியவரே, என்ன குற்றங்களை நாங்கள் செய்தோம்? என்ன குற்றம் நாங்கள் செய்தோம்? என்ன தவறு செய்தோம்? சரி, தப்பு எதுவும் செய்தோமா? செய்தோம்னா சொல்லுங்க சாமி. எதற்காக நாங்க வெளியே போக வேண்டும்? சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே போனோமே ஆனால் எங்க ஊரு பேரு நாடு நகரம் அம்மா அப்பா அறிய வேணும் தெரிய வேணும் என்று 4000 நங்கை கேட்டபோது, ஏ 4000 நங்கை அம்மா, அத்தகால் 8 பேருமே இங்க பாருங்க, சந்தனமாங்காவுக்குள்ள இனி உங்களுக்கு எள்ளளவு இடம் கிடையாது. ஆமா ஆமா தாத்தா, ஏன் கிடையாது? என்ன காரணம்? இவ்வளவு நாளும் பிடிச்ச பண்டார கலவனுக்கு ஏன் இப்ப எங்களை பிடிக்கல? இப்ப மட்டும் ஏன் என்ன போய் சொல்றீங்க? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்ல, அம்மா சின்னஞ்சிறு புள்ளிகளா இருந்தீங்க. சரி, உங்களை வளர்த்து வாலிபமாக்கனே. வளரும் பிள்ளைகளாக இருப்பதுனாலே சரி, தாத்தாவுக்கு பெண்ணை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. பெண் வாடையே ஆகாது தாத்தாக்கு. ஏன் தாத்தா பட் நாளும் பிடிச்சது இப்ப ஏன் பிடிக்கல? உங்க அத்தாளுக்கும் சரி தாத்தாவும் சரி. அம்மா இங்க பாருங்க, ஏன் பிடிக்கல தெரியுமா? என்ன காரணம்? உன்னை போல ஒரு பெண்ணை நம்ப போய்தான் இன்னைக்கு திண்டாக திகைத்து திருவோடு கையிலெடுத்து தாத்தா தெரு தெருவா, வீதி வீதியா, முக்கு முக்கா, ஒரே காடோ செடியோ அலைஞ்சி பெண்ணால ரொம்ப சலம். ஓ தாத்தா, திருப்பதிக்கு போனோம்னா என்ன செய்யணும்? திருப்பதிக்கு போனா திருப்பம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால திருப்பதிக்கு கூட்டிட்டு போனோம். சரி, 7 ஜெம்மம் எடுத்தாலும் திருப்பதியை போய் உம்மால ஒத்தையில பார்க்க முடியுமாயா? முடியாது ஐயா, முடியாது. அண்ணாவி, திருப்பதிக்கு ஒவ்வொரு ராசி உள்ளவங்க போயிட்டு வந்தாங்கன்னு வைங்க, நம்ம ஏழுமலையான் அவர் கண்ணு பற்றும், நமக்கு கண்ணு பட்டு பணம் கொட்டுன்னு கொட்டும். அவருடைய திருப்பார்வை நம்ம மேல படும். ஆமா, இப்போ எங்க மாமாக்கு சிம்ம ராசி, அடிக்கடி திருப்பதி போக கூடாது. அவர் அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு. அதனாலதான் திருப்பன்னு வராம உட்கார்ந்துருக்காரு. திருப்பம் மடங்கு. சிம்ம ராசி உள்ளவங்க போக கூடாதோ? அடிக்கடி போக கூடாது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி போலாம். எங்க சரி, அங்க தரிசனம் தான் கிடைச்சது, காட்சி கிடைக்க முடியும். ஓசிக்கு காட்சி கொடுப்பாளா? சும்மா வெறுங்க நீட்டிட்டு போனா காட்சி கொடுப்பாளா? எங்க சரி, ஆமா ஆமா, வெறுங்கையை வீசிட்டு போனா யாரும் காட்சி கொடுக்க மாட்டாங்க. எந்த காட்சியும் கிடைக்காது. ஒரு விபூதி இல்ல ஒரு பத்தி குச்சி இல்ல ஒரு சூடம் இல்லனா ஒரு ரோசா பூ முடியலையா, நீங்க பீடி அடிப்பீர்ல, அதுல இருக்க தீப்பெட்டியாவது எடுத்துட்டு போயிருக்கணும். தீப்பெட்டி சூடனும் வாங்கி பொறுத்து வைக்கணும். ஆமா, பண்டாரம் பண்டாரத்துக்கு பட்டி இல்லையா? அப்படி இல்ல, திருப்பதிக்கு வந்தாரு. திருப்பதிக்கு வந்துகிட்டு இருந்தா திருப்பதியில கூட்டமா இருக்கத்தான் செய்யும். கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஏன் தலை விதியா? கூட்டம் இருக்கிற இடத்துல ஏன் அப்படின்னு சொன்னா அப்புறம் அவர் விதியை இவர் மாத்த, அவர் எழுதின விதியை இவரால மாத்த முடியுமா? ஒரு காலம் மாத்த முடியாது. இவர் விதியை மாத்தணும்னா அவர் தான் நினைக்கணும், அவரால தான் முடியும். மனசார மனம் இறங்கி அந்த கூட்டத்துல மிதிபட்டு இடிபட்டு அந்த போய் 7 மலையான 7 காவுக்குள்ள போய் 7 மலையான திருப்பதி வெங்கடாஜலபதிய மனமுருக நம்ம வேண்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம வீட்டுக்கு வர முன்ன செல்வம் செழி சிறு சொலவு நெத்து எடுத்துரும். எங்க மாமாக்கு கூட்டத்தை பார்த்தலாம் பயம் இல்ல, பொண்ணுங்க பிடிக்காது. வருந்தினால் வாராது ஒன்றுமில்லை. நீ வருந்தி கேட்கணும். ஏழுமலையான்ட்ட எப்பா எனக்கு இதை தா அப்படின்னு சொன்னா தருவாரு. அதுக்குதான் இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை சொல்ற மாதிரி, ட்ரை அண்ட் அகேல் யூ வில் லாஸ்ட் த கிளாக். என்னது? ட்ரை அண்ட் அகேல். Try and try again. You will. Last of the clock. Last of the clock. அப்படி சொல்லணும். மணி எத்தனை? நீங்க மணி 11:50. ஐயோ உங்ககிட்ட போய் இங்கிலீஷ்ல பேச மாட்டீங்க. அண்ணா நீங்க பேசுற இங்கிலீஷே சாப்பிடு.
சரியா? எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி? இல்ல நான் சொல்ல மாதிரி சொல்லி நீங்க கொடுத்தாங்க. பேசுன இங்கிலீஷை வச்சு சரி நம்ம தாளத்துக்காரன் அண்ணன், நமக்கு பழைய குடத்துக்காரன் அண்ணாச்சி, அம்மா குடத்துக்காரன் என்ன கேட்காவோ தெரியுதா? என்ன கேட்காவோ? என்ன கேட்டாவோ தெரியுமா? மணி எத்தனைன்னு நீங்க கேட்கேன்னு கேட்காவோ. டைம்னு உடனே ஐயோ அதான் பாருங்க, முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு சொல்லுறேன். ஐயோ ஐயோ அதை யாபப்படுத்தாங்கண்ணே. எங்க தூங்க விட்டியா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தமிழ்ல மொத்தம் எத்தனை லெட்டர், எழுத்துக்கள்? எழுத்துக்கள் தமிழ் உயிர் எழுத்துக்கள் வந்து 12. மெய்யெழுத்து? மெய்யெழுத்து வந்து 24. என்னது? எத்தனை? 24. மறந்து போச்சே. எங்க டீச்சருக்கு தான் போன் பண்ணணும், மத்தாளம்பர டீச்சருக்கு. இங்கிலீஷ்ல ஆல்பபெட் எத்தனை லெட்டர்? அப்படின்னு என்னது கேட்டீங்க? ஆல்பபெட் எத்தனை லெட்டர்? தமிழ்ல காலு. தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல ஆல்பபெட் எத்தனைனா ஏபிசிடி எத்தனை லெட்டர்? நான் வந்து 10 லெட்டர் போட்டிருக்கேன். 10ஆ? ஆமா 26 லெட்டர்னே. 10 லெட்டர் போட்டிருக்கேன். நம்ம தமிழ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான மொழி. மொழி. ஆமா, நம்ம தமிழ்ல இருந்து மொழி பெயர்ந்து போனதான் ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ்லாம் இல்ல, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, உருது, மராத்தி. இவருக்கு உருதா இல்லையா? உண்மையான மொழின்னா சரி சுத்த தமிழ் தான் உண்மையான மொழி. மொழி. ஆமா. தமிழ கத்தினே ஹிந்தி. இதெல்லாம் அமர்த்தி வச்சிரு, இதெல்லாம் பேசுறது நான் போட்டறத. ஓ ப்ளீஸ், ஓ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆனா நம்ம செட்டுல ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளு, மலையாளம் தெரிஞ்ச ஒரு ஆளு, தெலுங்கு தெரிஞ்ச ஒரு ஆளு, சரி தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆள். தமிழ் எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் தெரிஞ்ச எல்லாரும், இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு 2 ஆள். சரி ஆமா. பெண்ணை நம்ப போய்தான் திண்டாக திகைத்து திருவோடு கையில் எடுத்து தெரு தெருவா அலைகிறேன் அம்மா. அதனாலே அதாவது தாத்தாவுக்கு அதுதான் பெண்களை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. சந்தனமாங்காவை விட்டு வெளியே போக வேணும் என்று சொல்ல தாத்தா பெரியவர சந்தனமாங்காவை விட்டு வெளியே போக வேணுமையான ஊரு என்ன, பேரு என்ன, என்ன நாடு என்ன, நகரம் என்ன, நகரம் என்ன, நடந்ததொரு விவரம் என்ன, விவரம் என்ன, உள்ளதையும் உள்ளபடி முடியாம சொல்ல வேணும். அம்மா பேரு அப்பா பேரு தெரியணுமே. 4000 நங்கை கேட்ட போதே 8 பேரோ அப்படியா கேட்ட போதே தாரே மாமுனியோ சந்தனமா மாமுனியோ அம்மா அம்மா நங்கையம்மா என்னுடைய வார்த்தைகளோ அம்மா யாரு அப்பா யாரு யாரு அறியணுமே தெரியணுமே தெரியணுமே மனமதில நினைத்தீரானா என்னை அது செய்ய வேணும் சந்தனம் மாங்காவுக்குள்ளே கிணிய வளர்க்க வேணும் கிணிய வளர்க்க வேணும் ஆண்டவனை நினைக்க வேணும் வளைத்தீரானா ஆண்டவன் தான் வருவாரே வரையதும் தருவாரே என்றுதான் சொன்ன போதே 4000 நங்கையம்மா ஆட்டு மண்ணு சம்மாதித்து எங்கே வாராளனா நல்ல குளிய வெட்டி கிணிய வளர்க்க வேணும் மனமதில எண்ணிக்கொண்டே
புளியங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி குச்சி 21 சுப்பிகளே மாதான் எடுத்து கண்ணையா கொண்டல்லவோ வளர்ப்பதற்கு நல்ல கோதி ஊற்றி ஆகமது ஆகமது வளரும் போது ஆண்டவன் தான் சிவனாருக்கு 8 பேரும் வளர்க்கும் யாகும் சிவனாருக்கு பொருட்களை 4000 நங்கை வளர்க்கும் யாகும் சிவனாருக்கு தாங்களையே காந்தல் காந்தலது பொறுக்காமல் ஆண்டவன் சிவபெருமா ஆலாட்டுப்பட்டு வாரா ஆலாட்டுப்பட்டு வருகிறார் அவர் வெக்கையது பொறுக்காமல் வேணலது தங்காமல் காந்தலது பொறுக்காமல் கண்மொழிக்க முடியாமல் ஈசனான சிவபெருமா ஆலாட்டுப்பட்டு வாரா பட்டு வாரா துயரம் கொள்ளுவாளா ஆளாத்து போடு போடு ஆலாட்டு பட்டு வாரா அரும் துயரங்களை கொண்டு வருகிறார் ஆண்டவன் சிவனாருக்கு வெக்க பொறுக்கலே சரி வேதனை தாங்கல காணலது பொறுக்கலே காணல் பொறுக்காமல் ஆண்டவன் சிவபெருமான் ஆலாட்டுப்பட்டு அரும் துயரங்களை கொண்டிருக்க யாமனா 8 பேரும் நெய்ய கோதி ஊத்தி ஆண்டவன் அதாவது நெய்ய கோதி ஊத்தி யாகத்தை வளர்த்து வருகிறார் சரி மாரியம்மா வளர்க்கும் வேள்வி யாருக்கு பொறுக்கல மறைவோருக்கு பொறுக்கவில்லை காளி வளர்க்கும் வேள்வி கடவுள் பகவானுக்கு பொறுக்கல ஈஸ்வரியால் வளர்க்கும் வேள்வி ஈசனுக்கு பொறுக்கலை ஈசனுக்கு பொறுக்கல ஆமா பத்திரகாளி வளர்க்கும் வேள்வி பகவானுக்கு பொறுக்க முடியுது அம்மா 4000 நங்கையானவா வளர்க்கும் யாகமானது நாதன் சிவனாருக்கு பொறுக்காமல் வெக்கை பொறுக்காமல் காணலது தாங்காமல் பகவான் கண்மளிக்க முடியாமல் ஆலாட்டுப்பட்டு வாரா அரும் துயரங்களை கொண்டு வருகிறார் பார்த்தால் பார்வதா தேவி ஐயையோ கடவுள் இல்லாத கைலாசமா இருக்கே கடவுள் இல்லாத கைலாசம் அருளும் இல்ல பொருளும் இல்ல ஈசன் இல்லா கைலாசம் இருளாக இருக்குகிறது ஒரே இருள்மயமா தெரியுது என்று மனமதில எண்ணிக்கொண்டு ஆதி பராசக்தி அழைத்தார் ஆண்டவன் பகவான் ஏ அம்மா ஏ பார்வதியே அடே ஏடி அம்மா பார்வதியே ஏடி அம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தைகளோ ஈஸ்வரிய பார்வதி ஈஸ்வரிய ஈசனோட வார்த்தைகளோ ஈஸ்வரிய பார்வதி என்னுடைய வார்த்தைகளோ என்று சொல்லி சிவபெருமான் அழைத்த போது சிவசக்தி பார்வதி பகவான பார்க்கார் ஆண்டவன் தான் சிவபெருமான் கண்மொழிக்க முடியாமல் ஆலாட்டுப்பட்டு வாரா அருந்துயரம் கொள்ளுவாரா ஏடியம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைகளை திருவிளக்க பொறுத்தடி தீவினைய பாரடி அகல் விளக்க பொறுத்தடியோ ஆண்டவனின் திருவினையே ஏ பார்வதி அகல் விளக்க பொறுத்து ஆண்டவனுடைய சங்கடத்தை பாரு திருவிளக்கை பொருத்தி பகவானுடைய தீவினையை பார் என்றார் ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவன் சிவபெருமா ஏன் பண்ண
ஆண்டவன் சிவபெருமா அப்படியே ஆலாட்டுப்பட்டு அருந்துயரம் கொண்டிருக்க உடனே பார்த்தாள் பார்வதி அழைத்து நடந்ததை சொல்ல பார்வதா தேவி பார்க்குகிறார். ஆண்டவன் இம்முட்டு துன்பம் துயரம் கஷ்டங்களை கொண்டு வருகிறாரே, இதெல்லாம் யாரால வந்த வினை? பார்வதியால வந்த வினை. பார்வதா தேவி அன்றே நாகராஜ நாகக்கண்ணிக்கு பிள்ளவரம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னார், சொல்லியிருந்தானா? ஆனா கேட்டாளா பார்வதி? இவருக்கு பிள்ளவரம் கொடுக்கலைன்னா நான் கொடுப்போம்னு சொல்லி பிள்ளவரம் கொடுத்தாலே அவர்கள் செய்த வேலையாலே 4000 அம்மா செய்த வேலையாலே ஆண்டவன் ஆலாட்டுப்பட்டு வருகிறார் என்றே சக்தி உமா பார்வதா தேவி அவாட்டமும் பெருநடையும் பகவானுக்கு தெரியாமல் ஓடோடி வாராள ஈஸ்வரியா பார்வதியா பார்வதியா எங்கே எங்கே வாரான பார்வதியா ஈஸ்வரியா பார்வதியா பார்வதியா எங்கே எங்கே வாராளான சந்தனம் மாங்காவுக்குள்ளே அப்படியே ஓடி வார அடியம்மா தங்கை மாறே அக்கினிய அணைத்திடுங்கோ அக்கினிய அணைக்காவிட்டா ஆண்டவன் தான் சிவனா 4000 நங்க மாறி காளி முத்தாரம்மா முப்படாதி இங்க வாங்க. அக்கினியை நீங்க அணைச்சிருங்க. ஆண்டவன் பகவான் ஆலாட்டுப்பட்டு அருந்துயரங்களை கொண்டு வருகிறார். ஆண்டவன் அகிலத்திலே மாண்டு போனாரானா இந்த சக்தி பார்வதி ஆதி சக்திக்கு அகில லோகத்திலே மதிப்பு உண்டா? மதிப்பு கிடையாது. ஈசன் சிவனார் மாண்டாரானா 7 லோகத்திலே ஈஸ்வரி பார்வதிக்கு மதிப்பு உண்டா? மதிப்பு கிடையாது. அதனாலே அக்கினிய அணங்கேன்னா அவ யாரேட்டு பார்க்கலையே, எதிர்வார்த்த பேசலையே, ஆட்டஹாளி 8 பேரோ ஐய நல்ல கோதி ஊத்தி யாகத்தைய வளர்க்காரே கொடங்கொடமா நெய்ய ஊத்தி பண்ணனா நெய்ய வந்து கோதி கோதி ஊத்தியாக வளர்த்தவா பார்வதி சத்தம் கேட்டது பாருங்க. 4000 நங்க ஏ மாறி ஏ காளி காந்தாரி பாருங்க. இவ பார்வதி சத்தம் கேட்டு கேட்ட உடனே கொடங்கொடமா நெய்ய கோதி ஊத்துதா? கொடங்கொடமா நெய்ய ஊத்துனா கொழுந்து விட்டு ஏகமா எரியாது. அதனாலே அவ கொடங்கொடமா நெய் ஊத்தி யாகம் வளர்க்கையில பார்த்தா பார்வதா தேவி அடியம்மா தங்கை மாறே என்னுடைய வார்த்தைகளோ அக்கினிய அணைத்திடுங்கோ பார்வதியா சொன்ன போதே மாரியம்மா காளியம்மா முத்தாரம்மா முப்புடாதே 4000 நங்கையம்மா சந்தன மாறி சட்டை மாறி அக்கினி மாரியம்மா பார்வதியா அழைத்த போது ஏறிட்டு பார்க்கலையே ஏறிட்டு பார்க்கலையே எதிர்வார்த்தை வார்த்தை பேசல மௌனமா இருந்து கோதி ஊத்தி ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக 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 என்று நெய்ய கோரி கோரி ஊத்திக்கிட்டே இருக்கா. எதுல ஊத்துதா? அக்கினி வேள்வியில ஊத்துதா. வேள்வியில ஊத்துதாலோ? ஆமா. ஓ மச்சான் என்ன வாய சொல்றா? ஓ சிவாய நமக
ஓசு வாய இல்ல, ஓம் சிவாய நமக. சிவாங்கிறது வாயில நுழைமடுக்கு கஷ்டப்படுறாரு அவரு ஓசிவாய்னா நல்லா சொல்லுவாரு. எனக்கு தான் முன்னாடி பல்லு இல்ல, அவருக்கும் இல்ல இல்லையா, அதனால அது வார்த்தை வந்து அப்படி வந்து. அவருக்கு எத்தனை பல்லு இல்ல, மின் மோப்புல மொத்த பல்லு கூட இல்ல. ஒவ்வொரு பல்லையும் நல்லா கொண்டு உளிய கொண்டு தட்டி தட்டி எடுத்தது மாதிரி இருக்கு. பல்லு ஃபுல்லாமே தேன் அமிர்தமா. கண்ணு வைக்காதீங்க அண்ணாவி. ஓ மச்சான், எந்தெந்த ஊர்ல எல்லாம் பல்ல புடுங்கினாங்க? சரி, வல்லத்துல புடுங்கலையோ? செங்கோட்டையில ஒரு பல்ல புடுங்கினியரா, ஒரு பல்ல புடுங்கினாங்களா? உடைச்சிட்டாங்க, உடைச்சு விட்டாங்க. ஆமா ஆமா சரி, அவர் கெட்டிக்காரர் உண்மை சொல்லிடுவாரு. யார் அவரா? ஆமா, அவரை பத்தி நானும் ஜாயிண்ட்ல உட்காந்துருந்தேன். இப்படி நம்ம தங்கச்சி உட்காந்துருக்கலாம், அது மாதிரி ஜாயிண்ட்ல உட்காந்துருந்தேன். யார் கூட? சாந்தி கூட. இப்படி ஒரு சாமி ஆடிட்டே வந்தது. மைக்க ஒரு தட்டு முன்ன 2 சில்லையும் பிடிக்கிட்டு போயிட்டு. ஆமா, மைக்ல ஒரு தட்டு தட்டிட்டாரு. அப்படி சொல்லாதீங்க அண்ணன், சாமிக்கு உங்க பல்லு பிடிச்சிருக்கு. அதான் கேட்டேன். பல்லு விளைஞ்சிருச்சு. ஆமா, அதனால 3 நாள் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டாங்க. எனக்கு மயக்கமே வந்துட்டு. சரி, முன்னத்தம் பல்லு இல்லையா, மயக்கம் விழுந்து கீழே விழுந்துட்டேன். மேல உள்ள பல்ல மட்டும் புடுங்க. சாமி உன்னைய பார்க்கலையோன்னு 2ஆம் தரம். அடுத்தால வந்து பல்லு கட்டி விடுதான்னாங்க. ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டா. என் பிள்ளை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன், நான் பாத்துக்கிட்டு அப்படின்னு அவ ஒரு 50,000 ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டா. தரமாட்டா மகா. ஆமா சரி பரவாயில்ல, டாக்டருக்கு தானே படிக்க வச்சிருக்க. படிச்சுட்டா இன்னும் 1 வருஷத்துல முடிக்க போறா. இன்னும் 1 வருஷம் இருக்கும். அதுக்கு அந்த பல்ல கட்டணும்னு. என்ன டாக்டர்? சர்ஜனா? டென்டிஸ்டா? சாந்தி மாவா? அனியா அப்படி சொல்லி ஆமாவான்னு சொன்னது மாதிரி இருந்தது. பல் டாக்டருக்கான மெடிக்கு டாக்டர், பொதுவா டாக்டர். ஆமா, படிக்க வச்சாச்சு. நர்ஸுக்கா படிச்சாங்க? டாக்டர் டாக்டர் டாக்டர். வயிற்று வலிக்குனா ஊசி போடுவாங்க, ஆமா, மண்டை வலிக்கு மாத்திரை தருவாங்க. அதுல தமிழ பைசா அம்மாட்ட இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு ஃபார்மசிக்கு படிச்சிருக்காங்களா? ஆமா, ஃபார்மசிக்கு. ஆம் சரி. ஆம், ஃபார்மசினா என்ன? என்ன மெடிக்கல். நீங்க பார்த்தீங்களா, எங்க அண்ணன் கரெக்டா சொல்லுதாரு. அவருக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். இப்போ யா வந்துட்டு அவருக்கு நீ சொல்லி கொடுத்தோடனே அவருக்கு டக்குன்னு நினைவு வந்துடும். நீங்க எப்படி சொல்லி கொடுத்துருப்பீங்க தெரியுமா? நானும் எங்க அண்ணனும் ரேங்க் கார்டு எடுத்துட்டு எங்க அப்பாட்ட போவோம். சரி, ஃபெயில் இருக்கும், FAIL இருக்கும். எங்க அண்ணன் 4 படத்துல ஃபெயில் ஆயிருப்பாரு. ஃபெயில்னா 4 படத்துல முட்டாளா இருப்பாரு, ஒரு படத்துல மட்டும்தான் பாஸ் ஆயிருப்பாரு. ஆமா, 4 படத்துல எங்க அப்பா என்னடா இது ஃபெயில்னு போட்டிருக்குன்னு கேட்பாரு. ஃபெயில் இல்லப்பா பாஸ் அப்படின்றவாரு. ஆமா, ஃபெயில பாஸ் ஆகும், பாஸ ஃபெயில் ஆகும் சொல்லிடுவாரு. எங்க அப்பா அப்பா என் பையன் 4 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டான், ஒரு சப்ஜெக்ட்ல தான் போயிருச்சு அப்படி நினைச்சு சைனை போட்டு கொடுத்துருவாரு. அதே மாதிரி ஆமா, நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிருப்பேன், எனக்கு அங்க பெல்ட்டை வச்சு உரின்னு உரிப்பாரு. ஆமா, ஒண்ணு முட்டையை காணுமே அப்படின்னு. அதாவது பாஸ்னா அதுல வந்து 100க்கு 100 போடணும். பாஸ் அதுல 2 முட்டை வரும். ஃபெயில் சொல்ல மாட்டாரு, பாஸ். ஆமா, இதுக்கு முன்னால பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா, நீ பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்திருக்கிய, டீச்சர் உனக்கு எத்தனை மார்க் போட்டிருக்காங்க காட்டுங்க அப்படின்னு காட்ட சொன்னா பிள்ளைகள் என்ன செய்யும்? டீச்சர் வந்து படிக்கலாம் இந்த பிள்ளை அப்படின்னு 0 மார்க்க போட்டு விட்டுருவாங்க. அப்ப இங்க வந்து 0ன்னா சொல்லும், எப்போ டீச்சர் எனக்கு முட்டை போட்டிருக்காங்க. எத்தனை முட்டை போட்டிருக்காங்க? 2 முட்டை போட்டிருக்காங்கப்பா. நீங்க ஒரே ஒரு நம்பரை மட்டும் முன்னால போட்டுக்கிடுங்க. என்ன அந்த காலத்துலலாம் எங்க அப்பா என் புள்ள படிக்கலன்னா உரிச்சு எடுத்துருங்கன்னு சொல்லிடுவாரு. இப்போ என் பிள்ளைய போய் ஸ்கூல்ல சேர்த்தன்னு வைங்க, ஒரு டீச்சர் அப்படின்னா எங்க அம்மாவை கூட்டிட்டு வரான்றா. எங்க போய் சொல்ல? இப்போ சில பிள்ளைகள் அப்படி அம்மா கூட்டு வருது, சில பிள்ளைகள் ஏன்னா இது B அப்படின்னு சொல்லிடுது. காரணம் என்ன? இப்போ வளர்ப்பு அப்படி வயிற்றிலே வளர்த்துருந்தாங்க. நல்லா 1 வயசு முடியல, ஏன் சொல்லுனா P அடுத்த எழுத்துக்கு பேரு விஞ்ஞானம் வளர்ச்சி. அப்படி அடுத்த பக்கம் ஏன் போவானே பேத்திட்ட போய், குட்டிமா நீ ஏன் சொல்லு அப்படின்னா சொல்ல, அவ P அப்படிங்க. இப்போ எங்க மாமியார் இருக்காங்கல்ல, இவங்கள போய் அடிச்சான்னா அடிக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன், திருப்பி என்ன அடிச்சுட்டு அவங்கள போய் அடிப்பா.
அதான் டபுள். நீ எப்படி என்ன சொல்லுவ அப்படி அப்படின்னு அதுக்குதான் பெத்தவங்க கிட்டயும் அடி வாங்க வேண்டியதா இருக்கு, நான் பெத்ததுகிட்டயும் அடி வாங்க வேண்டியதா இருக்கு. ஆமா அங்க வந்து கெட்டுனதுகிட்டயும் கெட்டுனவரெல்லாம் அடிக்க மாட்டாரு, அடிதான் அடிச்சாரு கைய முறுக்கி வச்சுட்டு நான் குத்தி போடுவேன். அங்க ஒரு ஆளை தான் நம்ம மிரட்டிக்கலாம். அதெல்லாம் அடிப்பாரு, கெட்டினவரே அடிப்பாரு. கெட்டுனவரெல்லாம் அடிக்க கூடாது. ஆமா அதனால சரி பரவாயில்ல, கெட்டினவர் அடிச்சாலும் வெளியே சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டுதான். அடிக்க மாட்டாருன்னு. ஆமா 2 வருஷம் முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் சரி தங்கமே செல்லமே என் முத்தே என் புஜு 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 புஜுன்னாரு. இப்போ ஏட்டி போ ஓ மகரையவே எவ்வளவு நேரம் பார்க்க போட்டி பிள்ளை ஆயிருந்துச்சு போய் கழி விடுங்காரு. நான் எங்க போய் சொல்ல, ஆமா என்னத்த போய் சொல்ல. அப்படித்தான் இப்ப இவளை கொஞ்சம் சொன்னா பிள்ளை எங்க அப்படின்றோம். நான் போய் என் வீட்டுக்கார பக்கத்துல உட்காந்தா அவன் வந்து நடுவுல உட்காந்துக்கிறா. ஏட்டி போன என் பிள்ளைய கொஞ்சம் தான் நீ போய் சம இல்ல ஜட்டி பாப்பா ஆயிருந்து வச்சிருப்பா அதை போய் துவ அப்படிங்காரு. என்ன பண்ண அதனால அப்படி எல்லாம் கிடையாது. சரி அதாவது அட்டகாளி 8 பேரை யாகம் வளர்க்கும் போது ஆண்டவனுக்கு வெக்கை வேதனை பொறுக்காமல் பார்வதாதேவி ஓடோடி வந்து ஏ மாரியம்மா, ஏ காளி, ஏ 4000 நங்க, ஏ முத்தாரம்மா அக்கினிய அணைங்கன்னா அவ ஏறிட்டு பார்க்கல, எதிர்வார்த்த பேசல. உடனே பார்வதாதேவிக்கு கோபம் வந்து முத்தாரம்மா இருக்கும்போது தேவி இருக்கலாமோ, காளியம்மா இருக்கையில கடவுள் தேவி இருக்கலாமோ, 4000 அம்மா இருக்கும் போது நாதன் சிவனார் தேவி இருக்கலாமோ, 8 பேரும் இருக்கையில ஈசன் தேவி இருக்கலாமோ. ஏ அம்மா அம்மா 4000 அம்மா அணைக்க வேணும். சத்தியமா பார்வதியா கோபம் கொண்டு சொன்ன போது 4000 நங்கை ஓடி வந்து காக்கா பார்வதிய காக்கா பார்வதிய தரும தங்க வார்த்தைகளோ பார்வதி அக்கினிய அணைங்க அக்கினிய அணைங்கன்னு சொல்லிக்கிட்டு உன் புருஷனுக்கு ஒண்ணு ஓடியாந்துட்டிய. நாங்க அப்பா யாரு அம்மா யாரு, ஊரு என்ன பேரு என்ன, நாடு என்ன நகரம் என்ன என்று அறியாம தெரியாம 16 வயது வரைக்கும் கன்னி பெண்களாகவே நாங்கள் வந்து சந்தனமாஞ்சோலையில வளர்ந்து வரோமே. அப்படி இருந்த போதிலும் அப்பமெல்லாம் வந்து கேட்கல, இப்ப வந்து ஓடோடி வந்து உன் புருஷனுக்கு ஒண்ணு ஓடியாந்துட்டிய. அதனால ஏ அக்கா அக்கினிய எங்களால அணைக்க முடியாது. உன் புருஷனை காப்பாத்தணும்னு உனக்கு என்ன இருந்தது, ஆனா நீயே போய் அக்கினியில விழு. அப்படி அக்கினி தீய அணைத்துக்கோன்னா. உடனே பார்த்தா 8 பேர் இருக்கும்போது நாம இருந்து என்ன பிரயோசனம், ஒரு பிரயோசனமும் கிடையாது. அதனாலே இவ வழக்கு யாகத்தால ஆண்டவன் சிவனாருக்கு ஆபத்து தானே, பகவான் போனதுக்கு அப்பால் நாமல் இருந்து என்ன பிரயோசனம், ஒரு பிரயோசனமும் கிடையாது. அதனாலே ஈசனை காப்பாற்ற வேணுமையான நம்ம அக்கினி அணைக்கணுமே அல்லவா என்று மனமதில எண்ணிக்கொண்டு அவ விளையாட்டா நீ வேணா அக்கினி அணைச்சுக்கொண்டா இவ நெசமத்தானே சொல்லுகிறா. அதனாலே இனி நாமல் கணவனுக்கு முன்னால நாம போக வேண்டும். அதனாலே அக்கினியில இறங்கி கட்டின கணவனை நாமல் காக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதாதேவி அக்கினியில இறங்கவாரா. அவ எப்படி வருகிறாள் தெரியுமா, மாவிரிசடைய சத்தி உலைக்கால
இறங்குதாளே இறங்குதாளே அக்கினியிலே இறங்கும் போது பார்த்துட்டாளே காளியர்கள் சும்மா தானே நம்ம அக்காட்ட சொன்னோம். அக்கா பொசுக்குன்னு இப்படி அக்கினியில குதிச்சுட்டாளே. ஆண்டவன் பகவான் வருவாரா? வரம் தருவாரா? நமக்கு ஒரு பொழுதும் தர மாட்டார். அதனாலே நம்ம அக்கா போனதுக்கு அப்பாலே நாமல் இருந்து என்ன பிரயோசனம்? அதனாலே நாமளும் இவர்களுக்கு பின்னால அக்கினில இறங்க வேணும் என்று ஒருவருக்கு பின்னால ஒருவராயது இறங்குதாளே அக்கா தங்கையர்கள் 7 பேரும் முத்தாரம்மா முப்புடாதி மாரியம்மா சத்தி காளியம்மா சந்தன மாறி சட்டை மாறி அட்டகாளி 8 பேரும் நீல வந்து இறங்கும் போது பார்வதி இறங்கிட்டான உடனே பார்வதிக்கு பின்னால மாரியம்மா இறங்குதா. மாரிக்கு பின்னால காளி இறங்குதா. காளிக்கு பின்னால முத்தாரம்மா முப்பிடாதி வடக்குத்தியா வடக்குவாச்செல்வி வடகாசி அட்டகாளியர்கள் 7 பேர்களும் ஒருவருக்கு பின்னால ஒருவர்கள் அக்கினில இறங்க. சந்தனமாஞ்சோலையில சந்தன மாமுனிவர் எங்க அம்மா 4000 நங்கைக்கு அழகா கும்மி பாட்டு பாடுகிறார். அவர் எப்படி பாடுதாரு? அழகான கும்மி பாட்டுன்னு சொன்னா சந்தன மாலை, அதாவது சந்தனமாஞ்சோலையில சந்தன மாமுனிவர் என் தாயாகப்பட்ட 4000 நங்கையை வரவழைத்து வா அம்மா நீ உட்காரு, உனக்கு தாலாட்டு சொல்லி பாடுதம்னாரு. சப்பரம் ஊருக்குள்ள பேருக்கு தாலாட்டு பாடக்கூடாது. ஏமனா போன வருஷமே சொல்லிட்டாவா. அதனால கும்மி பாட்டு தான் பாடணும்னாவா. ஏமனா சப்பரத்து மேல வாரா பாத்தியா அம்மா 4000 நங்கை சப்பரத்திலே அமர்ந்து கொண்டு அவ ஊரு சுத்தி வருகிறாள் என்று சொல்லி இந்த சந்தன மாமுனிவர் அழகாகவே பாடுகிறார். என்ன விதமாக பாடுகிறார் தெரியுமா? அம்மா 4000 அம்மா உனக்கு அழகா கும்மி பாட்டு பாடுறதேன்னு அமருன்னு சொல்லி அமர வைத்து விட்டு அவர் அழகாகவே பாடுகிறார். என்ன விதமாகவே பாடி வருகிறார் தெரியுமா? கும்பங்கோலுங்க கொடங்கோலுங்க அம்மா கும்பத்தின் வேப்பல நின்ன செய்ய கும்பங்கோலுங்க கொடங்கோலுங்க தாய கும்பத்தின் வேப்பல நின்ன செய்ய கும்பத்தின் வேப்பல நின்ன செய்ய ஆடி வருகிற 4000 நங்கைக்கு வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா. ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ. அம்மா எந்த தெருவில் வாராளோ சத்தி ஏழைய கண் கொண்டு பாப்பாளா எந்த தெருவில் வாராளோ அம்மா ஏழைய கண் கொண்டு பாப்பாளா ஏழைய கண் கொண்டு பாப்பாளா நம்ம தெருவுக்கு வருவாளா அம்மா நம்மளை கண் கொண்டு பாப்பாளா. ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ. சப்பரமாகவே சப்பரமா அவ சன்னதி கோவையும் கோபுரம்மா சப்பரமாகவே சப்பரமா சாமி சன்னதி கோபுரம் கோபுரம்மா சன்னதி கோயிலும் கோபுரம்மா சப்பர மேலரி 4000 நம்மங்க வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா. ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ. அம்மா ஊருக்கு வடக்க பள்ளிக்கூடம் தாய வசந்த பட்டணம் இருக்கந்துறை வசந்த பட்டணம் இருக்கந்துறை ஊருக்கு
வட்டக்க பள்ளி கோடந்தாய வசந்த பட்டணம் இருக்கந்துரை வசந்த பட்டணம் இருக்கந்துரை வசந்த பட்டணம் இருக்கந்துரை வசந்த பட்டணம் இருக்கந்துரை இருக்கந்துரை ஊருக்குள்ள ஆடி வருகிற 4000 நங்கைய வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ அம்மன் வருவத பாருங்கடி அம்மா ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருவத பாருங்கடி அம்மன் வருவத பாருங்கடி அம்மா ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருகிற 4000 நங்கைக்கு வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ எம்மா வேம்பு பிறந்ததான் விதயகிரி அவ விளையாட வந்தது இருக்கந்துரை விளையாட வந்தது இருக்கந்துரை வேம்பு பிறந்ததான் வேதகிரி அம்மா விளையாட வந்தது இருக்கந்துரை விளையாட வந்தது இருக்கந்துரை விளையாட வந்தது இருக்கந்துரை விளையாட வந்தது இருக்கந்துரை இருக்கந்தூருக்குள் ஆடி வருகிற 4000 நங்கைய வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ என்று சந்தன மாமுனிவர் தாலாட்டு பாட 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 அப்படியே கும்மி பாட்டை கேட்டா சரி. தன்னை மறந்து மெய் மறந்து அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க ஆஹா அக்கா தங்கையர்கள் யாகம் வளர்த்தார்களே வளர்த்தார்களே நாமளும் வந்து சந்தன மாமுனிவர் கும்மி பாட்டு படிச்சாருன்னு அமர்ந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படியே அமர்ந்துட்டோமே அப்படின்னு மனமதில எண்ணி சரி அப்படி எங்கே வருகிறாள் தெரியுமா அப்படி எப்படி வருகிறா சந்தனமாஞ்சோலைக்கு அக்கினி யாகம் வளர்க்கும் இடம் பக்கம் வந்து பார்க்கும் போது இங்கு பார்க்கும்போது 7 பேருங்கனை இருந்து சுத்தி இருந்து நெய்ய குவாதி குவாதி ஊத்தி யாகத்தை வளர்த்தாளே வளர்த்தார்களே ஒருத்தரையும் காங்கலியே எங்க போனாங்கன்னு தெரியல என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியலையே ஆமா அப்படின்னு சொல்லி அக்கினிய வளர்க்கும் போது அக்கினிய சுத்தி சுத்தி பாக்கா பார்க்கிறா யாருமே இல்ல ஒத்துரும் இல்ல அப்ப அக்கினிய எட்டி பாக்கா பார்க்கிறா அட்டகாளி 7 பேர்களும் பார்வதியுமாக அம்மா கருகி உருகி கைப்பிடி சாம்பலாக ஆக கருகி உருகி இருக்க கண்டு ஆமோ ஐயையோ தங்கைமார்கள் எல்லாம் அக்கினியில விழுந்திருக்காளே சரி ஆமா தங்கை இல்லாத உலகத்துல இனி நாமல் இருக்கலாமா இருக்கக்கூடாது நாமளும் அக்கினிலே இறங்க வேணும் என்று சொல்லி ஆமா அவ அக்கினியில ஓடோடி வந்தா ஆமா 4000 நங்கை அக்கினியில் குதிக்கும் போது குதிக்கும்போது அக்கித்தீயும் அணைந்திடுமா அணைந்திடுமா ஏ அக்கித்தீயும் அணைந்திடுமா அணைந்திடுமா என்னை அணைந்திடுமா வெக்கையது குறைந்திடுமா குறைந்திடுமா அணைந்திடுமா வெக்கையது குறைந்திடுமா ஓட் 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 அக்கித்தையும் அணைந்திடுமா ஆண்ட வந்தான் ஜிவனாருக்கு வெக்கையது குறைந்திடுமா வெக்கையது குறைந்த போது பகவன் கண்முழிச்சு பார்க்காரே பார்வதிய காணாமல் ஞான கண்ணால பார்க்காரே அந்த சந்தனம் மாஞ்சோலையிலே அட்டஹாளி 8 பேரும் இங்க சக்தி கொண்ட பார்வதியா கரிகிரேக்கா உருகிரேக்கா உருகிரேக்கா இருக்கா ஒரு இருக்கா அக்கினியில் இறங்கிருக்கா இறங்கிருக்கா இருக்கா ஒரு இருக்கா
காளியர்கள் 8 பேர்களுமாக இப்படி கருகி உருகி இருக்காளே, இவாளுக்கு நாமல் உயிர் நாமங்களை பார்வதா தேவிக்கு கொடுக்க வேணும் அல்லவா? சக்தி இல்லையே சிவன் இல்லை, இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லை. நாம் உடல்ல சரிபாதி நாம் தேவி பார்வதிக்கு கொடுத்தாலும் ஆமா நாம இல்லாம உலகம் உண்டா? உண்டா? அவ மட்டும் இருந்தா உலகம் உண்டா? உண்டா? என்னது உண்டா? உலகம் உண்டா? உலகம் இல்லை, கிடையாது. சரி, அதாவது சக்தியும் சிவனும் சேர்ந்தாதான் உலகம். உலகம் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தாதான் உலகம். உலகம் ஆணு மட்டும் தனியா பெண்ணு மட்டும் தனியா இருந்தா உலகம் உண்டா? உண்டா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது, உலகமே கிடையாது. ஆமா. அதனாலே சக்தியும் சிவனும் சேர்ந்தாத்தானே உலகம். உலகம், நாம சக்திக்கு உயிர் நாமம் கொடுக்கணும். ஆமா. தேவி பார்வதிக்கு உயிரை கொடுத்தால் போதுமா? சரி. இந்த அட்டகாளி 8 பேருக்கும் உயிர் கொடுக்க வேணும் என்றே அவர் தீர்த்தமோந்திர பேரம்போ கையில் எடுத்து வாராரே. அவர் எங்கே எங்கே வாராரானா வாட்டமோம்பர் நடையும் ஓடோடி வாராரே. அவர் சந்தனமாங்காவுக்குள்ளே ஓடி வந்த சுவருமா கிணிய பாக்காரே. அட்டகாளி 8 பேரும் சக்தி கொண்ட பார்வதியா கருகி உருகி இருப்பதையோ கண்ணால கண்டல்லவோ உயிரோடுக்க வேணும் என்றே அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரே. திருப்பெரும்பால் தட்டுவாரே. அட்டமகா காளியர்கள் அவ தூங்கி முள்ளித்ததை போ சுந்தரமா முழுந்துவாரா. சுந்தரமா எழுந்து வந்தே பவனுக்கு முன்னாலே ஆடுவாளாம் பாடுவாளாம் பாடுவாளாம் 4000 நங்கையம்மா 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 ஆதாளே பாடுவாளே பாடுவாளாம். ஆடி பாடி இருக்கும் போது இருக்கும்போது ஆண்டவன பகவான பகவானே உயிரோடுத்த காரணத்தை காரணத்தை எனக்கறிய சொல்ல வேணும். சொல்ல வேணும். 4000 அம்மாள் கேட்டபோது 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 சிவபெருமான் கேட்டபோது தாயாகப்பட்ட 4000 அம்மாள் ஓடோடி வந்தா தூங்கி எழுந்தது போல் சுந்தரமாக எழுந்தரித்த ஆடி பாடி அவேக்காடு போட்டு ஏன் ஆண்டவா பரமேஸ்வரா பகவானே எங்களுக்கு உயிர் கொடுத்த காரணம் அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்ல உடனே பார்த்தார். அம்மா 4000 அம்மா என்னை அழிப்பதற்கு நீங்கள் யாகம் வளர்த்த காரணம் என்ன? என்ன விவரம்? அதை அறியணும் தெரிய வேணும் என்று சொல்ல ஏங்க வாங்க, உங்களை அழிப்பதற்கோ உங்களை எரிப்பதற்கோ நாங்கள் யாகத்தை வளர்க்கவில்லை. ஆனா எங்க ஊரு என்ன, எங்க பேரு என்ன, அம்மா யாரு அப்பா யாரு அறிய வேணும் தெரிய வேணும் என்றுதான் யாகம் வளர்த்தேன் என்று சொல்ல இதற்காகத்தான் யாகத்தை வளர்த்தீர்களா? யாகத்தை வளர்த்தா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் வளர்த்தீர்களா? இதை எங்க கிட்ட நேரம் வந்து என்கிட்ட கேட்டா உங்க ஊரு பேரை சொல்லியிருப்பேனே. அப்ப நேரம் வந்து கேட்க முடியுமானே? பகவானை பார்க்க முடியாது. பகவானை பார்க்கணும்னா ஏதாவது ஒண்ணு யாகம் வளர்த்தா தானே பகவான் வந்து சொல்லுதாரு. பக்கத்துல இருந்தா இல்லன்னு கேட்கலாம். பக்கத்துல இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஒரு பொருள் கேட்கணும்னா யாரா இருந்தாலும் நேர போய் கேட்க முடியாது. சரி, இப்ப ஒரு கோயில்ல அட்வான்ஸ் கொடுக்காங்க. ஆமா, அப்ப அட்வான்ஸ் கொடுக்காங்க, நம்ம பதிவா வில்லு அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு. சரி, யா என்னாச்சியோ போன்ல நாங்க அடுத்த வருஷம் வில்லுக்கு வரட்டுமா அப்படி நான் கேட்க முடியும்? அப்படி கேட்டா நல்லது. கேட்டா மதிப்பு உண்டா? கிடையாது. கிடையாது. ஆமா, அதாவது நாம போய்
வில்ல அடிச்சிட்டு வந்தாலும் மறு வருஷம் அவங்களா நம்மள போன் போட்டு அக்கா நீங்க வந்துருங்க, அண்ணாச்சி நீங்க வந்துருங்க அப்படின்னு அவங்களா நம்மள கூப்பிட்டா தான் நாமளுக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். நான் வரட்டுமான்னு கேட்டா மதிப்பு மரியாதை உண்டா? கிடையாது. அதே போலதான் இந்த தொழில் இல்ல, எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அதாவது எந்த வேலையா இருந்தாலும் சரி, நாமளே வழிய போய் கேட்டா அந்த இடத்துல மரியாதை இருக்கா? நல்ல கலைஞர்களுக்கு மதிப்பு இல்ல. கலைஞர்களுக்கு இல்லன்னு எந்த தொழில் செய்தவங்களா இருந்தாலும் சரி, காட்டு வேலைக்கு போறவங்க, அதாவது வேலைகளுக்கு போறவங்க, ஒரு வியாபாரத்துக்கு போறவங்க, ஒரு கடையில வேலை பார்க்கறவங்க, எந்த தொழிலாளியா இருந்தாலும் சரி மதிப்பு கிடையாது. அப்ப அதே போல பகவான்கிட்ட போய் கேட்டானா நம்ம அம்மா 4000 நங்கைக்கு மதிப்பு உண்டா? மதிப்பு கிடையாது. ஆமா. அப்ப அம்மாட்ட வந்து ஆண்டவன் பகவானே பேசணும்னா அக்கினியை வளர்த்தா தான் பேச முடியும். அவர் வரணும், வரம் தரணும், வந்தா தான் வரத்தை வாங்க முடியும். நாம போய் கேட்டா மரியாதை உண்டா? கிடையாது அல்லவா? அதனாலே ஆண்டவா பரமேஸ்வரா பகவானே எங்க ஊரு பேரு நாடு நகரம் தெரிய வேணும்னு தான் யாகத்தை வளர்த்தமே தவிர, ஆனா உங்களை அழிப்பதற்கோ உங்களை எரிப்பதற்கோ நாங்கள் ஒரு பொழுதும் யாகம் வளர்க்கவில்லை. இந்த நோக்கத்தோடு கிடையவே கிடையாது. அதனாலே ஈசா இறைவா, பகவானே பரம்பொருளே, எங்க ஊர் என்ன, எங்க பேர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, அம்மா யாரு, அப்பா யாரு, அம்மா இங்க வாங்க. 4000 நங்க பிறக்கும் போதே உங்களுக்கு பேர் நாமங்களை சூட்டித்தான் பிறவி செய்தேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க அம்மா அப்பா பேர் தெரிய வேணும், அறிய வேணுமேயானா உங்க ஊர் எந்த ஊர் தெரியுமா? நீங்க பிறந்ததோ நாகலோகப்பட்டணம். உங்க அம்மா பேரு நாகக்கண்ணி, உங்க அப்பா பேரு நாகராஜன். நாகக்கண்ணி பெற்றெடுத்த கண்மணிகள் நீங்கள் அக்கா தங்கையர்கள் 8 பேரு. அதனாலே அம்மா 4000 நங்கை இங்க பாருங்க, உங்க ஊரு பேரு நாடு நகரம் அம்மா அப்பா சொல்லியாச்சு. இனி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, கேளுங்க, தாரேனாரு. ஆண்டவா ஊரு பேரை சொன்னீங்க, அம்மா பேரு அப்பா பேரை சொல்லிட்டிய, எங்க பேரு எங்களுக்கு தெரியணும்ல. அப்ப பழையபடியும் எங்களுக்கு பேரை கொடுங்க. எங்களை பிறக்கும் போதே பேரை சூட்டி பிறவி செஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு அறியாத வயசு, தெரியாத வயது, பருவம். அதனால இப்ப எங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருப்பதனால எங்க பேர் எங்களுக்கு தெரியணும்னா உடனே பேர் நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று அம்மா 4000 நங்கை, அதாவது முதலாவது பிறந்தவா ஒன்பேரு 4000 நங்கை, இரண்டாவது பிறந்தவா ஈஸ்வரி, மூணாவது பிறந்தவா முத்தாரம்மா முப்படாதி, நாலாவது பிறந்தவா நாகம்மா, அஞ்சாவது பிறந்தவா அழகுநாச்சி, ஆறாவது பிறந்தவா மாரியம்மா, ஏழாவது பிறந்தவா சந்தனமாரி, எட்டாவது பிறந்தவா நீ அட்டகாளி. 8 பேர்கள் என்று பெயர் நாமங்களை கொடுக்க, அது மட்டுமில்லை அம்மா, இன்னும் உங்களுக்கு பேர் கொடுக்குகிறேன். மாறி மாறி பிறந்ததாலே அம்மா, மாறி மாறி பிறந்ததாலே மாரியம்மாள் ஒரு பெயரா, பிறந்தவுடன் நடந்ததாலே நடை கொண்டாள் ஒரு பெயரே, கீழே இறங்கியல்லோ எழுந்தரித்து வந்ததாலே அங்காளை ஈஸ்வரியாள் ஒரு பெயரே, தீயதில பாய்ந்ததாலே தீப்பாச்சி மாரியம்மா, நீங்க கருகி உருகி வந்ததாலே கருமாறி உருமாறி. அது மட்டும் இல்லையம்மா, சந்தனமாங்காவுக்குள்ள சக்திமார்கள் வளர்ந்ததாலே சந்தனமாரி ஒரு பெயரா, நீங்க தானாக தோன்றியதாலே உனக்கு தான் தோன்றி ஒரு பெயரா, 8 படைகளுடன் பிறந்ததாலே உனக்கு படை வீட்டாள் ஒரு பெயர். அம்மா அம்மா காளியரே, நீ உச்சி கண்ணில் பிறந்ததாலே உனக்கு உச்சி மகாளி ஒரு பெயர். பகமசலம் போலியில் பிறந்ததாலே உனக்கு தங்கம்மாள் ஒரு பெயர். பகவான் பார்வையில பிறந்ததாலே
காளி ஒரு பெயரா நீங்க வனமதியில வளர்ந்ததாலே ஏ வனமூர்த்தி ஒரு பெயரா ஏ அடியடி காளியரே அம்மா ஏ காளியர்களே உங்களுக்கு ஊரு பேரு நாடு நகரம் அம்மா அப்பா அனைத்தையும் சொல்லியாச்சு. அதனாலே இனி சந்தனமாங்காவுக்குள்ள உங்களுக்கு இடம் கிடையாது. சந்தனமாங்காவை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டும் என்று சொல்ல ஆண்டவா பரமேஸ்வரா சந்தனமாங்காவை விட்டு வெளியே போக வேணுமே. ஆனா எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? கேட்கக்கூடிய வரங்களை எங்களுக்கு தர வேணும் என்று சொல்ல உனக்கு என்ன வர வேணும் இந்த நேரம் கேளு சொல்லி கேளு இப்ப கேளு நான் உனக்கு தாரேமினார். உடனே பார்த்தால் என் தாயாகப்பட்ட 4000 நங்கை ஆண்டவா எனக்கு எப்பேற்பட்ட வர வேணும் தெரியுமா? எனக்கு குளிப்பதற்கு திராகம் வேணும் குளிப்பதற்கு திராக வேணும் குளிப்பதற்கு திராக வேணும் திராக வேணும் ராக வேணும் திராக வேணும் ராக வேணும் கும்பிடவும் லிங்கம் வேணும் லிங்க வேணும் லிங்க வேணும் கும்பிடவும் லிங்க வேணும் லிங்க வேணும் லிங்க வேணும் ஆமையா சொல்லையா பூஜை செய்ய பூவெடுத்து பூஜை செய்ய நந்தவன தோட்டம் வேணும் நந்தவன தோட்டம் வேணும் வீச்சிருக்க வேப்ப மரம் இருக்க வேப்ப மரம் விளையாட ஆல மரம் விளையாட மரம் புருஷனவர் இல்லாமல் புருஷனவர் இல்லாமல் பூவையர இருக்க வேணும் பூவையரா இருக்க வேணும் கணவனும் இல்லாமல் கணவனும் இல்லாமல் கன்னி பெண்ணா இருக்க வேணும் நீ பெண்ணா இருக்க வேணும் மன்னவனும் இல்லாமல் மன்னவனும் இல்லாமல் மதலைகள் இருக்க வேணும் மலைகளா இருக்க வேணும் கொண்டவனும் இல்லாமலே 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 குமரிகளால வேணும் ஆள வேணும் ஆள வேணும் குமரிகளால வேணும் ஆள வேணும் ஆள வேணும் ஓடே ஆமையா சொல்லையா ஏ மன்னவனும் இல்லாமல் நாங்க மதலைகளா இருக்க வேணும் ஏ ஆண்டேவா பகவானே அது மட்டும் காணாதையா திரிபுரங்கோட்டையிலே அந்த புறத்து கோட்டையிலே கோட்டை ஓட்டு தரவை வேணும் கோட்டை ஓட்டு கொடுக்கும் போது 103 லிங்க வரும் ஆண்டவா பரமேஸ்வரா குளிக்கிறதுக்கு திராகம் கும்பிடல் லிங்கம் பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டம் வீச்சிருக்க வேப்ப மரம் விளையாட ஆலமரம் புருஷனே இல்லாமல் பூவையர்களா இருக்கணும் கணவன் இல்லாமல் கன்னி பெண்களா இருக்க வேண்டும் மன்னவனே இல்லாமல் மதலை செல்வமாகவே நாங்கள் இருக்க வேண்டும் ஆளனே இல்லாமல் ஆனந்திகளாக வாழ வேண்டும் கொண்டவனே இல்லாமல் குமரி பெண்களாகவே நாங்கள் இருக்க வேண்டும் அதனாலே ஆண் வாடை ஆகக்கூடாது ஆண் வாடை ஆகாத அயல் காற்று வீசக்கூடாது ஈசா இறைவா திரிபுரமாகிய முப்புறம் கோட்டையிலே எங்களுக்கு கோட்டை ஓட்டு கொடுத்து 103 லிங்க வரை எங்களுக்கு வேணும்னா
இங்க வர வேணும். அப்ப பார்த்தார் பகவான். சரி. திரிபுரமாகிய முப்புறம் கோட்டையிலே தாண்டாபுரம் அதிலே இவளுக்கு கோட்டை போட்டு கேட்க. சரி. எந்த கோட்டைன்னு போடணும்? கோட்டை போடணும் கேட்டா. எங்க எங்க எந்த முப்புறம் கோட்டையில கோட்டை போட போற? உக்கரம் கோட்டையில போய் போட போற? கோட்டையில போட்டோம்னா அங்க வந்து ஆட்கள்லாம் இருக்கும். சரி. ஆள் அறவே இருக்கக்கூடாதுங்க. ஆள் வாட ஆண் வாடதான் ஆகாது. ஆமா. ஆண் வாட ஆகாது. அயல் காற்று வீசக்கூடாது. ஆண் வாட ஆகாது. ஆமா. லிங்கம் வர எதுக்கு கேட்கா? லிங்கம் பூஜை செய்ய அது ஆண் தானே. அது ஆணா இருந்தாலும் லிங்கத்தை வச்சு பூஜை செஞ்சா தானே பகவான் கேட்ட வரத்தெல்லாம் அம்மாளுக்கு கொடுப்பாரு. எதுக்குமே ஆணு தேவைப்படுது. அது சொல்லுங்க. சரி. ஆண் வாடை ஆகக்கூடாது. அயல் காற்று வீசாமல் திரிபுரம் ஆகிய முப்புறம் கோட்டையிலே கோட்டை ஓட்டு தர வேணும் என்று சொல்ல உடனே என்ன வரனாலும் உனக்கு தாரேன். சந்தனமாங்காவுக்குள்ள உங்களுக்கு எல்லளவு வர கிடையாது. சந்தனமாங்காவை விட்டு வெளியே போக வேண்டும் என்று திரிபுரம் ஆகிய முப்புறம் கோட்டையிலே வந்து அந்த ஆண்டவன் சிவபெருமான் அட்டகாளி 8 பேர்களுக்கும் 4000 நங்கை அம்மாளுக்கு அவருக்கு என்ன விதமாகவே கோட்டை போட்டு கொடுக்கிறார் தெரியுமா? காஞ்சிபுரம் கைபிடி செங்கல் வாங்கி காளி கோட்டை காந்த கோட்டை முப்படாதி கோட்டை முத்தாரம்மா கோட்டை 4000 நங்கையம்மன் கோட்டை என்று சொல்லி அந்த காலம் ஒரு அணாவுக்கு 4 செங்கலாம். இப்போ ஒரு செங்கல் விலை என்ன? 10 ரூபா 15 ரூபா வருது. 12 ரூபா 25 ரூபாயா? 12 ரூபா. நீங்க தான் மால் வைக்கணும் 25 ரூபாய்க்கு. உங்ககிட்ட யார் வாங்க வராங்க? ஒரு செங்கல் விலை இன்னைக்கு ரேட் என்னது? 15 ரூபா. 15 ரூபா. ஆமா. செங்கல் விலை. அப்போ ஒரு அணாவுக்கு 4 செங்கல் கொடுத்திருக்காங்க. சரி. காஞ்சிபுரம் கைபிடி செங்கல் வாங்கி கொண்டு வந்து ஆமா அவ திரிபுரமாகிய முப்புறம் கோட்டையிலே வந்து எப்படி கோட்டை போடுகிறார் தெரியுமா? போடுகிறா. ஒன்றா நல்ல படித்தளமா படித்தளமா தளமா வாழனப்போ தாவடியா தாவடியா ஐயா படித்தளமா கோட்டை போட்டு கமணி கட்டி வைத்து உலகையாங்கம்மா சுத்தி கட்டும் மாளிகையா பொன்னாலே கோபுராமா பொன்பதித்த தாழ்வடாமா தங்கத்தால கோபுராமா 4000 அம்மாளுக்கு தங்கத்தால கோபுராமா தனி வயிற தாழ்வடாமா தனி வயிற சுத்து கோட்டை போட்டு இருந்தரசு செய்ய வேணும் என்று சொல்லி 4000
விட்டு யாழி கொடி தொங்க விட்டு கோட்டையில கொடிங்கடி கொடி மரத்தில் பட்டுங்கடி அரசாண்டு வாராரே 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 4000 நங்கையம்மா 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 கோட்டையை போட்டு இளங்காவடி கட்டி அப்படி சீம கொடிய பறக்க விட்டா யாழி கொடிய தொங்க விட்டு கோட்டையிலே கொடியும் கட்டி கொடி மரத்திலே பட்டை கட்டி அரசாண்டு வருகிறாள் 4000 நங்கையானவா அவ 4000 நங்கையம்மன் அரசாண்டு வரும்போதே கோட்டையை போட்டாச்சு கொடி மரமும் வச்சாச்சு அது மட்டுமல்ல ஆண்டவங்கிட்ட 103 லிங்க வரம் கேட்டோமே பகவான் தந்தம்னு சொன்னாரு ஆனா லிங்கத்துக்கு நாம எங்க போவது கையில ஆண்டவன் தரல கேட்ட வரமெல்லாம் தந்தம்னுட்டாரு அப்ப எங்க போறது திரும்ப எங்க போய் வாங்குவ சாமியை நினைக்கணும் சாமியை நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னு வை சாமி அள்ளி அள்ளி கொடுப்பாரா ஒவ்வொரு வரத்துக்கும் சாமி நினைக்கணும் கேட்கணும் வரத்தை கேட்கணும் ஒவ்வொரு வரத்துக்கும் வரத்தை கேட்கணும் ஒவ்வொரு தடவைக்கும் நினைக்கணும் சாமியை நல்லா நினைச்சுக்கோ ஆமா சாமி நினைச்சாதான் கிடைக்கும் அதனாலே அதாவது லிங்கம் வர வேணும்னு கேட்டோம் சரி பகவான் தந்தம்னு சொன்னாரு இப்ப நாம லிங்கம் பிடிச்சு வைக்க வேணும் அல்லவா நீ சாமியை கேட்டா கொடுப்பாருன்னு சொல்லுதிய சாமியை கேட்டா எப்படி கொடுப்பாரு இன்னைக்கு அம்மா 4000 அம்மாளுக்கு இருக்கன்துறை ஊருக்குள்ள சீரும் சிறப்புமாக கொடை விழா திருவிழா திருவாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி அரும்பெரும் கொடை விழாவை பெருவிழாவாகவே நடத்தி வராங்க இந்த கோவில் கொடை விழாவிலே நம்ம அம்மாள வணங்க வரும்போது நம்ம சும்மா போய் அம்மாட்ட போய் அம்மா 4000 நங்கையம்மா ஆமா வீசிக்கிட்டு வந்து 4000 நங்கையம்மா எனக்கு நல்ல பணங்காசை கொடு என் பிள்ளைகளுக்கு தொழில கொடு எங்களுக்கு வியாபாரத்தை நல்லா பாத்துக்கோ என் உடல்ல நல்லா உழைச்சு சாப்பிடுறதுக்கு தெம்ப கொடு அப்படின்னு அம்மாட்ட கேட்டா உடனே அள்ளி கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டான் கொடுப்பானே எப்படி கொடுப்பா அள்ளி உடனே கேட்ட உடனே கொடுக்க மாட்டான் அம்மாவை கும்பிட வரும்போது பயபக்தியோடு அதாவது கோயிலுக்கு வரும்போது அடுத்தவங்களை பத்தி புரணி பேசக்கூடாது ஒருவரை பத்தி ஒருவரை பேசாம நல்ல மனதோடு எனக்கு நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டினியாவும் வரக்கூடாது கோயிலுக்கு பட்டினியா வந்து வச்சுக்கோ இறங்கி கீழே விழுதமா விழலையோ அப்படி இல்லைன்னு இறங்கி கீழே விழுதமா விழலையோ கோயிலுக்கு வரும்போது அறவையரும் குறவையரும் பட்டினி பட்சியமா வந்தோம்னா கோயில்ல ஒரு 1/2 மணி நேரம் பூசைக்கு நேரம் ஆயிரும் அப்ப நேரம் ஆன உடனே நமக்கு இங்க வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும் எங்க போவோம் வீட்டுல சாம்பார் வச்சிருக்கோம் அவியல் வச்சிருக்கோம் பாயசம் வச்சிருக்கோம் பொரியல் வச்சிருக்கோம் இருக்க பிள்ளைகள் சாப்பிட்டு நம்ம பட்னியா இருக்கணுமோ நமக்கு பசிக்க சாப்பிட்டு வந்துருவோமா அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னோ இது கேட்க வந்த வரத்தையே மறந்து போவோம் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம்னு சொன்னா நேரம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம வயிறு எப்படி நிறைஞ்சு கோயிலுக்கு வரோமோ இதே போல அம்மா நம்ம வயிறு நிரப்புனது மாதிரியே நமக்கு வரத்தை கொடுத்து விடுவாங்க எப்பவுமே கோயிலுக்கு அறவயிரும் குறவயிறுமா வரவே கூடாது அத்தானுக்கு கொடுப்பா அள்ளி அள்ளி கொடுப்பா மத்தியானம் போல அவரும் விரதம் இருந்தாரு மத்தியானம் போல கொஞ்சம் நல்ல அன்னதானம் நல்லா சாப்பிட்டுட்டு சரி விரதம் இருந்தாரு அதனால ஒரு போன் வந்தது அந்த வரத்தை கொடுத்துருக்கா அத்தானுக்கு வரத்தை எப்படி கொடுப்பா ஆத்துக்குள்ள அத்தி மரம் மச்சானி மச்சான் ஆத்துக்குள்ள அத்தி மரம் மச்சானி மச்சான் அவசரமா வரத்தை கேட்டா நான் தருவேன் மச்சானி மச்சான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுப்பா அவருக்கு கொடுப்பா அவருதான் பரு வரமா கிடைச்சிருக்கு அவருக்கு பெரிய பெரிய வரமா கிடைக்கும் 6 பேருமே அவருதான் கூர்ல வரம் அதனாலே கோயிலுக்கு வரும்போது ஒரு கற்பூரம்
இல்ல ஒரு தேங்காய் பழம், ஒரு பூ மாலை எதாவது கொண்டுட்டு வந்து இருக்கிறவங்க தேங்காய் பழம் உடைப்பாங்க, பட்டு பட்டாடை எல்லாம் உடுத்தி பட்டு பட்டாடை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அம்மால செழிப்பா கும்பிடுவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒரு கற்பூரமாவது வாங்கி வச்சு இந்த அம்மால மனசார நினைச்சிட்டு போனா என்ன நினைச்சாலும் நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாகவே முடித்து வைப்பார்கள். அதே போலதான் நீ வந்து இப்ப சாமியே, அதாவது பகவான் லிங்கவரம் தந்தவனாரு, அந்த லிங்கவரம் வேணும்னா முழு மனசோட நாம லிங்கத்தை பிடிச்சு வச்சோம்னு சொன்னா அந்த பகவானே வந்து இருந்ததுக்கு சமம் பாத்துக்கோ. ஆமா, இதை பிடிச்சு வச்சா இது லிங்கம் ஆயிருமோ, இவ கடக்கா போசலுக்கு போய் பாவாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சா அது என்னத்துக்கு ஆகும், லிங்கமா பிடிச்சோம்னா அது அப்படித்தான் இருக்கும். அதனால பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. சரி, கணவதியை வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு பிடிச்சி வைப்பாங்க, சாணி பிள்ளையார பிடிச்சி பார்ப்பாங்க. சாஸ்திரம் பொய்யான சாணி பிள்ளையார பிடித்துப்பார் அப்படிம்பாங்க. அதான் சாஸ்திரம் பொய்யானா சாணியை பிடித்துப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த பசுமாட்டு சாணத்தை எடுத்து பிள்ளையாராக உருட்டி அதுல 2 அருவம்புல சொருகி சந்தன குங்குமத்தை தொட்டு வச்சா எத்தனை வருஷம் ஆனாலும் கட்டையா ஒத்துக்கிட்டு வருவாரு. கட்டையா இருக்கும். மிச்சம் உள்ள சாணத்தை வாசல்ல போட்டு விடிய கால எந்திரிக்கையில பார்த்தா 300 சாணி வந்து மொழு மொழுன்னு ஆஞ்சுக்கிட்டு இருக்கும். பரவே அதான் சாஸ்திரம் பொய்யானா சாணத்தை பிள்ளையாராக பிடித்துப்பார் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல நாம பிள்ளை, அதாவது ஆண்டவன் பகவான் லிங்கவரம் தந்தம்னு சொன்னாரு, லிங்கத்தை பிடிச்சு வைக்க வேண்டும் என்று சொல்லி அட்டகாளி 8 பேர்களுமாக அவ என்ன விதமாகவே லிங்கம் பிடிக்கிறார் தெரியுமா? கூட்டி போல லிங்கம் வைத்தால் லிங்கம் வைத்தால் பூஜை செய்ய வருகிறாரே வருகிறாரே
அது அந்த துணி பை எங்க வஸ்திர பை அது அந்த வஸ்திர பை எங்க